முருகனின் மந்திரங்களில் சண்முக கடாச்சரம் அப்படிங்கிற 6 எழுத்து மந்திரம் இருக்குது. அதோட பேர் சரவண பவ. இந்த மந்திரத்தின் பிரயோகம் அப்படின்னு பார்த்தோன்னா, சரவண பவ என தொடர்ந்து ஜெபித்து வர சர்வ வசீகரம் உண்டாகுது. அதே ரகண பவச அப்படின்னு தொடர்ந்து ஜெபித்து வந்தோன்னா செல்வம் செல்வாக்குடன் கூடிய வளவாழ்வு நமக்கு உண்டாகுது. ஹனபவ சர அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஜெபிச்சுட்டு வந்தோன்னா பகை பிணி இதெல்லாம் தீருது. நபவ ஷரக அப்படின்னு தொடர்ந்து ஜெபிச்சுட்டு வந்தோன்னா எதிர்ப்புகள், எதிரிகளால் வரக்கூடிய துன்பங்கள்லாம் நீங்குது. பவசரஹன அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே வந்தோன்னா உலகத்தில் உள்ள உயர்கள் எல்லாமே மனிதர்கள் மூலம் ஜீவ சாதுக்கள் வரை நம்மளை விரும்புமா. வசர ஹனப அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வந்தோன்னா எதிரிகளுடைய சதி, அவர்களால் வரும் தீமைகள் இது எல்லாமே செயலற்று போகுமா. எல்லாருமே நம்ம என்ன செய்யலாம், இதை மந்திரத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். அவரவருக்கு தேவை என்னவோ அதுக்குண்டான மந்திரத்தை தேர்ந்தெடுத்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இது எப்போ செய்யலாம் அப்படின்னா, வளர்பிறை கார்த்திகை விசாகம் அல்லது கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ செஞ்சோன்னா இதோட சிறப்பு குறையாமல் இருக்கும். 90 நாளோ இல்லை 108 அதிகபட்சம் எவ்வளோ வேண்டுமானாலும் நம்ம இதை சொல்லலாம். நம்மளும் சொல்லி முருகனுடைய அருளை நம்ம பெறலாம்.